சொல்லுங்க. வணக்கம் சாமி. என் பேர் பானுமதி. பொம்பளை பிள்ளைய பெத்து போராடி ஒரு பெரிய பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த வீட்டு கஜானா சாவி கூட என்கிட்ட தான் இருக்கு. கஜானா ரூம்ல தங்கம் வைரம் வைடூரியம்னு குவிஞ்சு கிடக்கு. வெறும் சாவி மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. கஜானா ரூம்ல இருக்கிற நகையெல்லாம் எனக்கும் என் மகளுக்கும் கிடைக்கணும்னு நானும் என்னென்னமோ பிளான்லாம் பண்றேன். எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என் சம்மந்தி சித்ரா தேவி தலையில அடிபட்டு கோமாவுல இருக்காங்க. சொத்தெல்லாமே அவங்க பேர்ல தான் இருக்கு. அத எங்க பேருக்கு மாத்திரலான்னு பத்திரத்தெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டேன். அந்த கட்ட விரல உருட்டுற நேரத்துல எந்த கிரகம் உருண்டுச்சோ அந்த நர்ஸ் அவ போழா போனவ அவ வந்து விரட்டிட்டா. அதுவும் நடக்கல. சுவாமி, தொடர்ந்து தோல்வியே சந்திச்சுக்கிட்டு இருக்க. யாரோ எனக்கு சூனிய வச்ச மாதிரியே இருக்கு. சாமி பாருங்க சாமி, நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். இந்த வெள்ளச்சாமியை நம்பி வந்துட்டா வினையெல்லாம் போயிடும். உங்க வீட்டுல சொர்ண மழை பொழியும். அதான் சாமி வேணும். அப்படியே தங்க மழை அப்படியே பொழியணும். தங்க மழை பொழியணும்னா நம்ம தங்கத்துல தான் பூஜை செய்யணும். அதுக்கு நீங்க வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் பூஜையில கொண்டு வந்து வைக்கணும். ஐயோ, உங்க வீட்டுல சொர்ண மகா பூஜை பண்ணணும். பூஜை முடிஞ்சதும் உங்க சம்மந்தி வீட்டு கஜானாவுல இருக்கிற நகையெல்லாம் அப்படியே உங்க வீட்டுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க மகா சக்கரவர்த்தியா வாழலாம். சாமி, கேட்கும் போதே அப்படியே காதெல்லாம் அப்படியே இனிக்குது. பூஜைல எப்ப செய்வீங்க? பூஜை செய்யறதுக்கு நாங்க எவ்வளவு பணம் தரணும்? இந்த வெள்ளச்சாமிக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் என் எல்லச்சாமி கொடுப்பாரு. நீங்க எனக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை. நிஜமாவா? நாளைக்கு உங்க வீட்டுல சொர்ண மகா பூஜை நடக்கும். பூஜைக்கு தேவையானத நானே கொண்டு வரேன். நானே பூஜையை நடத்தி கொடுக்கிறேன். நாளைக்கு உங்க வீட்டுல சொர்ண மழை பொழியும். போயிட்டு வாங்க. சுவாமி, சாமி உங்களுக்கு ரொம்ப நன்றி சாமி. உங்களுக்காக நான் நாளைக்கு வீட்லயே காத்திருப்பேன். நல்லது, ஜெயம் உண்டாகட்டும். சரி சரி சாமி, நான் புறப்படுறேன்.